ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம "ஒரு கல் ஒரு கண்ணாடி" அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட கதைய தான் பார்க்குறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில நம்ம ஹீரோ வந்து மாடியில தூங்கிட்டு இருக்காருங்க. அப்போ அவருக்கு வந்து ஒரு கொரியர் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட எக்ஸுக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிறது. உடனே பதட்டமாயி அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "அவ கல்யாணத்த எப்படியாவது நிறுத்தணும். நீ என் கூட கிளம்பி வாடா" அப்படின்னோனே, "டேய் அவ தான் உன்ன விட்டு போயிட்டாளா, அவ சந்தோஷமா இருக்கட்டும்னு சொன்னா நீ கேட்க மாட்டியா? இப்ப நீ என் கூட வரியா இல்லையா? நான் உனக்காக எவ்வளோ செஞ்சிருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லி அவர் ஃப்ரெண்ட பிளாக்மெயில் பண்ணி அவர கூட்டு போறாரு. அப்போ அவரோட ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மாரி வருது. அது இவரும் இவர் ஃப்ரெண்டும் எப்பவும் போல ஏரியாக்குள்ள சுத்திட்டு இருக்கும்போது, நெறைய சேட்டை பண்ணிட்டு இவங்களுக்கு புடிச்ச மாரி ஃபேமிலியா ஜாலியா ரொம்ப ஹேப்பியா இருக்காரு. அப்படி ஹேப்பியா இருக்கும்போது இவரோட குடும்பத்த வந்து காட்டுறாங்க. இவரோட அம்மா வந்து இது டிகிரி முடிச்சுட்டா அப்படிங்கிற மாரி சொல்லி இவங்க அப்பாவ கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இதனால இவங்க அப்பா வந்து இவங்க அம்மா கிட்ட பேசவே மாட்டாங்க. அதாவது என்னைக்கு இவ டிகிரி முடிக்காளோ, அன்னைக்கு தான் இவ கிட்ட பேசுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லி பல வருஷமா பேச மாட்டாங்க. இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல நம்ம ஹீரோ தான் பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்திட்டு இருப்பாரு. அந்த டைம் தான் டக்குனு ஹீரோ வந்து அவங்க அம்மாவ கூட்டிட்டு அவங்க அம்மா டுட்டோரியல் போகும்போது இவரு தான் விட போவாரு. அப்படி விட போம்போதே ரோட்ல வச்சு சிக்னல் ஆச்சு. ஒரு பொண்ணு மூஞ்சில இருந்து எல்லாத்தையும் மூடிட்டு நிக்கும்போது, டக்குனு ஹீரோ என்ன சொல்றார்ன்னா, "இந்த மாரி பொண்ணுங்கலாம் ரொம்ப அட்ட ஃபிகரா இருக்குமா, அதனால தான் இப்படி மூடிட்டு இருக்காளே" அப்படின்னு சொல்லும்போது, டக்குனு அப்படியே இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, டக்குனு தன்னோட மூஞ்சில இருக்க மாஸ்க்க வந்து கழட்டின உடனே ஹீரோயினிய பார்த்தோனே அவர் பட்டையா அதறிடுவாரு. உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அம்மா அந்த இடத்துல வந்து ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு, ஹீரோயினி பின்னாடியே சுத்தி ஹீரோயினி இருக்கிற அட்ரஸ வந்து கண்டுபிடிச்சுருவாரு. கண்டுபிடிச்ச உடனே ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு, "மச்சி எங்க இருக்கேன்னு" சொல்லி அவனையும் வர வச்சு ஹீரோயினியோட வீட்டுக்குள்ள வந்து போயிட்டாரு. ஹீரோயினி வீட்டுக்குள்ள போனோனே, ஹீரோயினிய இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவரும் நெறைய முயற்சிகள் பண்ணாரு. பட் ஹீரோயினி கொஞ்சம் கூட நம்ம ஹீரோவ கண்டுக்கிடவே மாட்டாரு. உடனே ஹீரோ ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா, "டேய் விடுடா அவ தான் உன்ன மதிக்க மாட்டேங்கிறாள, ஏன்டா அவ பின்னாடியே சுத்துற?" அப்படின்னா, "அப்படிலாம் போ முடியாது. எனக்கு நீ தான் ஃபுல் சப்போர்ட் பண்ற." அப்படிங்கிற மாரி சொல்லி ஹீரோயினி எங்கெங்கெல்லாம் போறாங்களோ, அங்கெல்லாம் போய் ஹீரோயினிய ட்ரை பண்றாங்க. இந்த டைம் தான் ஹீரோயினி என்ன சொல்றா, "இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு என் கூட எப்பவும் வந்துட்டு இருக்க? சரி எங்க அப்பாவ மீட் பண்ணு." அப்படிங்கிற மாரி சொல்லி கூட்டு போய் அவங்க அப்பாவ மீட் பண்ணும்போது, அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, "இன்னொரு தடவ என் பொண்ணு பின்னாடி வந்தா கொன்னுருவேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஹீரோ உடனே என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, டக்குனு அடுத்த நாளே ஹீரோ அவங்க அம்மாவ கூட்டு போய் ஹீரோயினிய திட்ட கூட்டு போறாங்க. பட் ஹீரோவோட அம்மாக்கு ஹீரோயினிய திட்டவே முடியல. உடனே அவங்க அம்மா, "சாரிடா என்னால உன்ன மாரி திட்ட முடியல. நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ் ஏதோ பேசிக்கோங்க." அப்படின்னோனே, ஹீரோ டக்குனு ஹீரோயின்ட்ட என்ன சொன்னா, "நம்ம கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெண்டா பழகலாமா?" அப்படின்னோனே, "சரி ஓகே உனக்காக ஃப்ரெண்டா பழகலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஹீரோவும் ஹீரோயினியும் ரொம்ப கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெண்டா பழகுறாங்க. அப்படி பழகும்போது டக்குனு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "ஃப்ரெண்டுல இருந்து நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா நான் உன் கூட பழகுறோம்னே." ஹீரோ அங்கேயே சண்டை போட்டு ஹீரோயின்ட்ட இருந்து வந்து அவன் ஃப்ரெண்ட பார்க்குறான். அவன் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பொண்ணு கூட சுத்தும்போது, "டேய் மச்சான் நீ என்னடா இப்படி சுத்திட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லி அவனோட லவ்வையும் நம்ம ஹீரோ கவுத்து விட்டுறாரு. கவுத்து விட்டுட்டு திருப்பி ஹீரோயின்ட்ட வந்து என்ன பேச வர்றார்ன்னா, "நீ சொன்ன மாரி என் ஃப்ரெண்டுட்ட நான் விட்டு வந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, டக்குனு அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "நான் உங்கள ஒண்ணும் விட்டு வர சொல்லலையே. நீங்க பாட்டுல எப்பவும் போல உங்க ஃப்ரெண்டோடயே இருங்க. அதுதான் உங்களுக்கும் கரெக்ட்." அப்படிங்கிற மாரி சொல்லி, ஐய்யயோ! இவள நம்பி ஃப்ரெண்ட வேற நம்ம கவுத்திட்டோமே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ வந்து ரொம்பவே முழிச்சுட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டக்குனு வீட்டுக்கு வந்து அவரோட வீட்ல இருக்க கதவ தான் மூடிட்டு போனோம்னா, ஹீரோட அம்மா வந்து ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "டேய் இப்படி அவன் பார்த்த கார் வீட்டுக்குள்ள போய் கதவ பூட்டிட்டான். என்னன்னு பண்றடா?" அப்படின்னோனே, நேர்ல வந்து அவன் ஃப்ரெண்டு கதவ தொறந்த உடனே, அவன் ஃப்ரெண்டு அவங்க அம்மாட்ட பொண்ணுக்காக நம்ம விட்டு போன விஷயத்த சொல்லாம என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் ஹீரோட அம்மாவும் வீட்டுக்கு வந்து வெளிய போனவங்க வெளிய வரல அப்படின்னோனே, ஹீரோவோட அப்பா வந்து தேடிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அம்மா வந்து வீட்டுக்கு வந்த உடனே, ஹீரோ டக்குனு என்ன சொல்லுவான், அவங்க அப்பா, அம்மா வந்து திட்டுவான். திட்டுனதுக்கப்புறம் அவங்க அப்பா, "உனக்கு எல்லாமே தெரியுமாடா, நீ போடா" அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்க அம்மாகிட்டயும் மன்னிப்பு கேட்டுறது. இதுக்கப்புறம் ஹீரோக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, "ஏய் உன் கூட ஹோட்டல் வர முடியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லி வர வச்சு, அங்க வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி மீட் பண்ணும்போது, பாய் ஃப்ரெண்ட் டக்குனு ஹீரோயினிய ரொம்பவும் கலாய்ன்னு கலாய்ச்சிருவான். இத பார்த்து ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிரு. "இவன்லாம் ஒரு ஆளா? நீங்க இவன பத்தி கவலைப்படாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, திருப்பி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினிக்கு சப்போர்ட் பண்ண மாரி சப்போர்ட் பண்ணுவாரு. இதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ஃப்ரெண்ட் லவ்வ பிரிச்சு விட்டுருப்பார்ல, இப்ப அந்த லவ்வையும் சேர்த்து விட்டுட்டு, "இனிமே நான் இவன் கூட சேர மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாரா. இதுக்கப்புறம் அவரு மறுபடியும் அவர் ஃப்ரெண்டு கூட பைக்ல போறத ஹீரோவோட ஃப்ரெண்ட் லவர் வந்து பார்த்துட்டு, "இனிமே இவன் நமக்கு வேண்டவே வேண்டாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, மறுபடியும் அவன விட்டு போயிருவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின்ட்ட எப்படியாவது அவனோட காதல நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஹீரோயினி வேலை பார்க்குற இடத்துக்கே போய் ஹீரோயினிட்ட வந்து ஹீரோ தன்னோட காதல வந்து நிரூபிப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினிக்கு ஹீரோ மேல காதல் வந்துரும். இப்போ இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹீரோ ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினிக்கு கால் பண்ணிட்டு, அந்த பொண்ணு உண்மைய சொல்லு உனக்கு புடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கும்போது, இவனு சும்மா கலாய்க்கிறதுக்காக ஹீரோயின பத்தி சில விஷயங்கள் சொல்லுவான். இதெல்லாம் ஹீரோயினி கேட்டுட்டு, ஹீரோவ தப்பா புரிஞ்சுட்டு, இனிமே நீ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதனால தான் இப்போ ஹீரோயினி வந்து கல்யாணமே பண்ண போயிருப்பாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் நம்ம ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் பெங்களூர் கிளம்பி போனா, பெங்களூர்ல வச்சு ஹீரோவோட அம்மா டக்குன்னு என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, "போன கல்யாணத்துல அவங்கள வாழ்த்திட்டு வா, மறந்துடாத." அப்படின்னு சொன்னோனே, சரி ஓகே ஹீரோயின் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஹீரோ வந்து மேடையில வச்சு வாழ்த்தலான்னு பார்த்து, அவங்களுக்கு தேவையான வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு வெளிய இருந்து வரும்போது, அங்க ஒருத்தர் கல்யாணத்த நிறுத்தறதுக்காக வருவாரு.
ஏன்னு பார்த்தா ஹீரோயினிக்கு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள வந்து ஒரு தப்பானோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு இடத்துல நம்ம ஹீரோயினியோட கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிவாங்க. உடனே ஹீரோவுக்கு சந்தோஷமாயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே வரும்போது ஹீரோயினி ஹீரோவை மறிச்சு, இனிமே நீ ரோட்ல எப்பவும் சரக்கடிச்சு போனாலும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட சிட்டி கமிஷனர் தான் உன்னோட மாமனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட காதலை ஹீரோ கிட்ட சொல்லி ஹீரோயினி அந்த இடத்துல சேர்றதோட இந்த திரைப்படத்தை முடிப்பாங்க. இந்த திரைப்படம் நம்ம உதயநிதிக்கு ஒரு பெஸ்ட் திரைப்படம், காமெடி திரைப்படம் கூட நம்ம சொல்லலாம். நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிங்கன்னா நீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. தேங்க் மே ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.